இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் முற்றும் முழுதுமாக அறிந்து அதை தியானித்து அதனை விசுவாசித்து இடவிடாமல் விசுவாசித்து எந்த நேரத்திலும் நம்முடைய இருதயத்தில் அதனை உறுதியாக நாட்டி வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையினால தான் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷன் பிழைக்கிறது தேவனுடைய வார்த்தையினாலேயே தவிர வேறு ஒன்றினாலும் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வேத வாக்கியத்திற்கு போவோம். ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? ஒரு மிக முக்கியமான ஒரு வேத வார்த்தை. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 8:31 சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? மறுபடியும் சொல்கிறேன், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நிறங்களை எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக இந்த பூலத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரீர் நீரங்களை மீட்டு கொண்டதற்காய் உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக சோஸ்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் நீரங்களை முடிசூட்டினீர், அதற்காக கண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய உண்மைகள் புதிதாக இருக்கிறதற்காக கண்டைக்கும் சோஸ்திரம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தாவே
உம்முடைய கிருபையே என்பதை நாங்கள் முற்றும் முழுதுமாக ஏற்றுக்கொள்கிறோம். அருமையான பிதாவே, இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னொன்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, hallelujah, hallelujah. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ இந்த ரோமர் 8:31 ஒரு முக்கியமான ஒரு வசனம் என்ன மாதிரி என்று சொன்னால், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம். அப்போ அவைகளை பற்றித்தான் நாங்கள் கொஞ்சம் விவரமாக நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் என்ற சொற்றொடர நாம் உற்று நோக்குவோம் ஆயின், குறிப்பாக ரோமர் 3, 4, 5, 6, 7, 8 அதிகாரங்களில் தேவனால் மனிதனுக்காக சிலுவையில் நிறைவேற்றப்பட்டவைகள் யாவும் முக்கியத்துவம் பெறுகிறது. அப்போ இந்த அதிகாரங்களில் ரோமர் 3 அதிகாரம், 4, 5, 6, 7, 8 இந்த அதிகாரங்கள் எல்லாவற்றிலும் தேவனால் மனிதனுக்காக சிலுவையில் நிறைவேற்றப்பட்டவைகள் யாவும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி என்றால், ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, மறுபடியும் சொல்லுகிறேன், ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்ற வேத வாக்கியம் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் நாம் பாவம் செய்கிறோம் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ ரட்சிக்கப்பட்டால் நாங்கள் பாவம் செய்ய மாட்டோமே என்ற ஒரு தப்பான அபிப்பிராயம் அநேகமான கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டாலும் நாம் பாவம் செய்யக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு என்பதை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நாம் பாவச்செயல் செய்வதற்கு நம்முடைய மரண சரீரம், சாவுக்கு ஏதுவான சரீரம், வீழ்ச்சியின் கனி, பாவ சரீரம், மாம்சம், சுயம், அந்த பாவம், பிசாசு, உலகம் ஆகியவை பெரும் பங்களிக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சக்திகள், அதாவது நம்முடைய மரண சரீரம், நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரம், வீழ்ச்சியின் கனி, பாவ சரீரம், மாம்சம், சுயம், பாவம், அந்த பாவம், பிசாசு, உலகம் ஆகியவை பெரும் பங்களிப்பு அளிக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க பாவியான மனுஷனை தேவன் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்குவதை பற்றி என்ன சொல்லுவோம்? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பாவியான மனுஷன், நரகத்துக்குள்ள தள்ளப்பட வேண்டிய மனுஷன், சட்டப்படி நரகத்துக்குள்ள தள்ளப்பட வேண்டிய மனுஷனை அவன் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்குவதை பற்றி நாம் என்ன சொல்லுவோம்? வேதம் இது பற்றி ரோமர் 3:28 ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், ரோமர் 3:28 ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம்
என்று பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ தீர்க்கிறோம் என்ற சொல்லு அப்போ ஒரு சட்டபூர்வமான நீதிபதியினால் கொடுக்கப்படுகிற ஒரு சொல் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அப்போ நாம் நீதிமானாக்கப்படுவது மட்டுமல்ல, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் என ரோமர் 8:31 சொல்லப்பட்டிருப்பதை பரிசீலனை செய்யும் பொழுது மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என கூறியிருப்பதை பற்றி நாம் என்ன சொல்லுவோம்? தேவாதி தேவன் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பதை பற்றி நாம் என்ன சொல்லுவோம்? அது மட்டுமல்ல, எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருப்பதை பற்றி நாம் என்ன சொல்லுவோம்? எல்லாவற்றிற்கும் மேலாக திகைப்படைந்திருந்த நம்ம பார்த்து 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா என்று கூறப்பட்டிருப்பதை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? பாவியான மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி, பரமபிதாவினுடைய ஆவி, பரிசுத்த ஆவி நமக்கு உள்ளுக்குள்ள வந்து நம்ம தேவனுடைய ஆலயமாக்கி நமக்குள் வாசமாய் இருக்கிறார் என்றதை நாம் அறிந்தால் அதை பற்றி நாம் என்ன சொல்லுவோம்? 1 கொரிந்தியர் 3:16 பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்துகிறார், நீங்கள் ஆலயமாயிருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? இப்படி இருக்க ரோமர் 5:அதிகாரத்தில் தேவன் நம்ம சட்டபூர்வமாக நீதிமானாக்கி இருக்கிறார் என்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. சகல குற்றத்திலுமிருந்து பூரண விடுதலை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவுடன் நாம் சதா காலத்துக்கும் குற்றமற்றவர்களாக தேவனுடைய நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டு நம்மேல் தேவநீதி சுமத்தப்படுகிறது. சுயநீதியோட இந்த பூவுலகத்தில் பிறந்த நாம் எல்லோரும் சுயநீதியோட பிறந்தோம். ரட்சிக்கப்பட்டவுடன் அந்த சுயநீதியை அப்புறப்படுத்தி தேவன் தன்னுடைய நீதியை, நம்முடைய நீதி அல்ல, தேவன் தன்னுடைய நீதியை, இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை நம்மேல சுமத்துகிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பாவியான மனுஷன் விசுவாசத்தினால் மீட்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்படுவது பற்றி கிரேக்க மொழியில் மீட்பு, ரெடிம்ஷன், மீட்பின் தாற்பயத்தை பற்றி இன்னும் சற்று விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மீட்பை பற்றி, ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மனுஷனும் மீட்கப்பட்டிருக்கிறான். அப்போ மீட்புக்கு எதுவும் மீட்கப்படுவதாக இருந்தால் அதற்கொரு விலை கொடுக்க வேணும் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆம், அப்படியே
ஆத்தும மீட்புக்கு, மனுஷனுடைய ஆத்துமா மீட்கப்பட வேணுமா இருந்தால் அதற்கும் ஒரு விலை கொடுக்கப்பட வேண்டும். அந்த விலை பற்றியும் அதன் தாற்பயத்தை பற்றியும் மூல பாஷையாகிய கிரேக்க மொழியில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய தாற்பயம் என்ன, மீட்பின் தாற்பயம் என்ன என்பதை பற்றி கிரேக்க மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்ப்போம். மீட்பு என்ற சொல்ல அக்ரோசா என்று கிரேக்க மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் அடிமை சந்தையில் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கோம். நாம் அடிமை சந்தையில் விலை கொடுத்து வாங்கப்பட்டோம் எனப்படும். அப்போ அக்ரோசான்ற கிரேக்க மொழியினுடைய அர்த்தம் என்ன? அடிமை சந்தையில் விலை கொடுத்து வாங்கப்பட்டோம். அப்போ நாங்கள் அடிமை சந்தையில் யாருக்கு அடிமையாக இருந்தோம்? பிறந்து இந்த பூலோகத்துக்கு வந்த உடனே அந்த பாவத்துக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறோம். அப்போ அடிமை சந்தையில் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டோம் என்பதனை பற்றி 1 கொரிந்தியர் 6:20 1 கொரிந்தியர் 7:23 2 பேதுரு 2:1 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது? நாம் அடிமை சந்தையில் விலை கொடுத்து வாங்கப்பட்டோம் என்று கிரேக்க மொழியில் நம்முடைய மீட்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பாவத்தின் அடிமை சந்தையில் இருந்து கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினால நம்ம விலை கொடுத்து வாங்கினார். தம்முடைய சொந்த இரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பாவியான மனுஷன் அந்த பாவத்துக்கும் சாத்தானுக்கும் அடிமையாக இருக்கிறான் என்பதனை அறியாதிருக்கிறான். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷனும் தான் சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறதையும், தான் அந்த பாவம் என்று சொல்லப்படுகிற பாவ சுபாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்பதையும் அறியாதிருக்கிறான். ஆனால் உண்மை நிலைமையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சாத்தானுக்கும் இருளின் ராஜ்யத்துக்கும் அந்த பாவத்துக்கும் பாவியான மனுஷன் அடிமையாக இருக்கிறான். பாவியான மனுஷன் அடிமையாக இருக்கிறான் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ரட்சிக்கப்படாத அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையாத ஒவ்வொரு மனுஷனும் தான் அடிமைப்பட்டிருக்கிறேன் என்ற உண்மையை அவன் அறியாதிருக்கிறான். அப்போ பாவியான மனுஷனுடைய நிலைமை அவன் எப்போ அறிகிறான் என்று சொல்லிக்க, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த இரத்தத்தினால தான் விலை கொடுத்து அடிமை சந்தையில் வாங்கப்பட்டேன் என்ற உண்மை அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைந்த பிறகுதான் அவனுக்கு தெரிய வருகிறதே தவிர அது வரைக்கும் அதை அவன் அறியாதிருக்கிறான். அப்போ அந்த பாவத்தை பாவ சுபாவம் என்றும், ஜென்ம சுபாவம் என்றும், ஆதாமின் சுபாவம் என்றும், சாத்தானின் சுபாவம் என்றும், கேட்டின் சுபாவம் என்றும் சொல்லப்படுவதுண்டு. ஆகையால் பாவியான மனுஷனுக்கு ஒரு தெரிவு உண்டு. அவன் சாத்தானை சேவிக்க போகிறானா அல்லது இயேசுவை சேவிக்க போகிறானா என்பதை அவன் தெரிவு செய்ய வேண்டும். அப்போ இந்த பூமியில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தெரிவு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அந்த தெரிவு என்ன?
இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொள்ள போகிறானா? இயேசு கிறிஸ்துவை அவன் சேவிக்க போகிறானா? அல்லது சாத்தானை அவன் சேவிக்க போகிறானா? இந்த முடிவை அவன் எடுத்தே ஆக வேண்டும். அப்போ இந்த பூமியில் இருக்கும் பொழுதே அந்த முடிவை அவன் எடுத்து ஆக வேண்டும். அப்போ பூமியில் அவன் மரிக்கிறதுக்கிடையிலே அந்த முடிவை அவன் எடுத்தே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் மரித்த உடனேயே நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு உடனடியாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு மனுஷனும் பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுகிறான். ஆனபடியால் இந்த பூமியிலே அவன் இருக்கும் பொழுது அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேணும். யாரை நான் சேவிக்க போகிறேன்? இயேசு கிறிஸ்துவை சேவிக்க போகிறேனோ அல்லது சாத்தானை சேவிக்க போகிறேனோ என்ற தீர்மானத்தை அவன் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ரெண்டையும் அவன் ஒரு காலமும் சேவிக்க முடியாது. ரெண்டையும் அவன் சேவிக்க முடியாது. அவனுக்கு இயேசுவை சேவிப்பது இலகுவானது. ஏன்னா மத்தேயு 11:28-30 நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், என்னை சேவிக்கிறது தான் உனக்கு இலகுவான ஒரு விஷயம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், என் நுகம் மெதுவாயிருக்கிறது, என் சுமை இலகுவாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரம் சாத்தானை நீங்கள் சேவிக்க போகிறதா இருந்தால் அதன் பாரத்தை உங்களால் சுமக்க முடியாது என்பதை யாத்ராகமம் 5:7-9 யோவான் 10:10 தெளிவாக சொல்லியிருக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்போ இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறது நல்லதோ அல்லது சாத்தானை சேவிக்கிறது நல்லதோ என்பதை ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவன் தீர்மானிக்க வேண்டும். இந்த பூமியை விட்டு அவன் விலகி போகும் பொழுது உடனடியாக நியாய தீர்ப்புக்கு உட்படுகிறான் என்று சொல்லி எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதிகாரம் 9:27 நீங்கள் பரிசீலனை செய்வீர்களானால், இந்த பூமியை விட்டு கண்ணை மூடும் பொழுது மனுஷன் உடனடியாக நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்டு அவன் பாதாளத்துக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. ஆனபடியால் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவன் தீர்மானிக்க வேண்டும், நான் யாரை சேவிக்க போகிறேன்? இயேசுவை சேவிக்க போகிறேனோ அல்லது பிசாச சாத்தானை சேவிக்க போகிறேனோ என்பதை அவன் தீர்மானித்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன சேவிக்கிறது தான் உனக்கு நல்லது, என் சுமை இலகுவானது, என் நுகம் மெதுவாயிருக்கிறது, என் சுமை இலகுவாயிருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ அதே நேரம் சாத்தானை நீ சேவிக்க போகிறதா இருந்தால் அவனுடைய சுமை பாரமானது என்று சொல்லி யாத்ராகமம் 5:7-9 நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 10:10 அவன் வந்த உடனே திருடுவான், கொல்லுவான், அடிப்பான், திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்போ தெளிவாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். யோவான் 10:10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 10:10 மிக முக்கியமான ஒரு வசனம். இந்த 10:10 ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது.
சாத்தானை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதை ஒரு விபரமாக பார்ப்போம். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ என்ன சேவிக்கிறது தான் நல்லது என்று சொல்லி ஆண்டவர் யோவான் 10:10 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே நேரம் யோவான் 10:10 சாத்தானை சேவிக்கிறது ஆபத்தான ஒரு விஷயம் என்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்க அடுத்ததாக மீட்பு என்ற சொல்லை பற்றி கிரேக்க மொழியில் எக்ஸ்கராசோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதன் பொருளை சற்று விவரமாக பார்ப்போம். எக்ஸ்கராசோ என்ற பொருள் அடிமை சந்தையிலிருந்து விலைக்கு வாங்குவது. அடிமை சந்தையிலிருந்து விலைக்கு வாங்குவது என அர்த்தம் கொள்ளப்படுகிறது. அப்போ இந்த இதனுடைய ஆவிக்குரிய பொருளை என்னவென்றால், விலைக்கு வாங்கப்பட்டவன் இனி ஒரு பொழுதும் அடிமை சந்தைக்கு திரும்ப போவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மறுபடியும் இந்த வசனத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. எக்ஸ்கராசோ அப்போ இந்த கிரேக்க மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். அதனுடைய பொருள் என்னென்று சொன்னால், அடிமை சந்தையிலிருந்து விலைக்கு வாங்குவது. அப்போ முதல் நாங்கள் பார்த்த வார்த்தை என்ன மாதிரி என்று சொன்னால் கவனமாக பாருங்க. அப்போ முதல் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நான் அக்ரோசோ என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அதனுடைய அர்த்தம் விலை கொடுத்து வாங்கப்பட்டோம். எக்ஸ்கராசோ என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அடிமை சந்தையிலிருந்து விலைக்கு வாங்குவது எனப்படும். அப்போ இதன் ஆவிக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், விலை கொடுத்து வாங்கப்பட்டவன். அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் மறுபடியும் அடிமை சந்தைக்கு அவன் திரும்பி போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கவனமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன மாதிரி என்றால், ஒரு ஆத்துமாவை விலை கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிமை சந்தையில் தன்னுடைய இரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கி இருந்தால் அந்த ஆத்துமா மறுபடியும் அந்த அடிமை சந்தைக்கு விற்பனைக்கு போவது இல்லை என்பது தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவியான மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடன் அவன் அவருடைய இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட பின் இனி ஒரு பொழுதும் அடிமை சந்தையில் திரும்ப ஏலத்துக்கு விடப்படுவதில்லை என்பதனை நாம் அறிந்திருப்போமாக. அப்போ இந்த மீட்பு என்ற சொல்லு ஒரு மிக முக்கியமான சொல்லு. மீட்பு என்று சொன்னால், அதாவது நான் ஏதோ ஒன்றை இழந்து போட்டேன். அதாவது உதாரணமாக இப்படி சொல்லலாம், நம்முடைய வீடுகளை நாங்கள் மோட்கேஜ் பண்ணுற வீடுகளை நாங்கள் மறுபடியும் மீட்டுக்கொள்ள வேணுமா இருந்தால் ஒரு விலை கொடுக்க வேணும். அதே மாதிரி மனுஷன் அடிமை சந்தையில் பாவியான மனுஷன் அடிமையாக இருக்கிறான். அப்போ அடிமை சந்தையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கினபடியினால் இனி மறுபடியும் திருப்பி அடிமை சந்தைக்கு அவன் போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த கிரேக்க மொழியில் தெளிவாக மீட்பினுடைய அர்த்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மீட்பை பற்றி கிரேக்க மொழியில் லுட்ரு என்று சொல்லப்பட்டிருப்பதன் பொருளை சற்று விவரமாக பார்ப்போம். இதன் ஆவிக்குரிய பொருள் விலை கொடுத்ததனால் விடுதலையாக்கப்படுதல். விலை கொடுத்ததனால் விடுதலையாக்கப்படுதல் எனப்படும். அப்போ மூன்று மிக முக்கியமான
அந்த மீட்பை பற்றிய சொற்களினால் இதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நாங்கள் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்த